வணக்கம். வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது அதை கடந்து போயிடலாம், அதை இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவில் தான் நான் இருந்தேன். ஆனால் அதை தாண்டி எனக்கு தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னப்பா உன்னை பற்றி ஒரு திருநங்கை இவ்வளோ புகார் கொடுக்குறாங்க, நீ கல்லூரி மங்கன் மாதிரி அமைதியாகவே இருக்கிய, நெருப்பு இல்லாமல் புகையுமா, அப்போ உனக்கும் இதில் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னுடைய குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சமூக வலைதளத்துலையும் ஒரு தொலைக்காட்சியிலையும் பார்க்குற ஆடியன்ஸ் ஒருவேளை இந்த பையன் இப்படிலாம் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற நிறைய கேள்வி எழுது. ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பதிவையே கொடுக்குறோம். வைஷு, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ தான் அவங்க ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வராங்க. ஏன் இந்த டைமில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களால் வெளியே தள்ள காட்ட முடியல. நீங்கள் ஒரு செகண்டில் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க. நாளைக்கு எதாவது அவருக்கு எதாவது இது வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?